திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் பாடல் இந்த பரசுராமர் கோவிலில் இன்று 4வது நாளில் பாடப்படுகிறது. திருநாவுக்கரசர் வேளார் குலத்தில் சார்ந்தவர். மதிலை அம்மையார் தம்பதிகளாக மகனாக அவதரித்து பெற்றோர் அவருக்கு இட்ட பேர் மருள் நீக்கினார். திலகவதியாரும் தமக்கை உண்டு. திலகவதியார் திருமண வயது அடைந்ததும் அவரை தமக்கு திருமணம் செய்து வைக்கும்படி மன்னனிடம் தளபதியாக இருந்த சிவபக்தரான கலிப்பாகரை கேட்டார். பெற்றோரும் மகிழ்ந்து திருமணம் ஏற்பாடுகள் செய்தபோது அரசன் கலிப்பாகரை வேற்று நாட்டின் மீது படையெடுக்க ஆணையிட்டான். போருக்கு சென்று நீண்ட நாள் ஆனதனால திலகவதியின் பெற்றோர்கள் இறந்தனர். கபாலியருக்கும் போரில் உயிர் துறந்தார். எனவே திலகவதியார் திருமணம் செய்து கொள்ளாமல் சிவநெறியில் நின்று தனது தம்பியை வளர்த்து வந்தார். மருள் நீக்கினார் பல நூல்களையும் கலைகளையும் கற்று சமணர்களுடன் ஏற்பட்ட தொடர்பால் சமண மதத்தில் சேர்ந்தார். தமக்கையார் எவ்வளவோ அறிவுரை கூறியும் கேளாமல் சமணர்களின் தலைநகரமாகிய பாடலிபுத்தூரை அடைந்து தர்மசேனார் என்ற பெயருடன் அவர்களுக்கு தலைவரானார். திலகவதியாரும் திருவாமூரிலிருந்து பண்ருட்டிக்கு அருகில் உள்ள திருவகைத்திகை என்ற தலத்தை அடைந்து தன் தம்பியை விரைவில் சைவ சமயத்திற்கு திரும்ப வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி இறைப்பணியில் ஈடுபட்டார். இந்நிலையில் தர்மசேனருக்கு கொடிய சூளை நோய் ஏற்பட்டு சமணர்கள் எவ்வளவோ முயன்றோ அந்நோயை தீர்க்கவே முடியலை. சமண சேர்ந்தார் திலகவதியின் தேடி திருவடியை அடைந்தார். திலகவதியார் அவர் கோயிலுக்கு அழைத்து சென்று திருநீர் வழங்கினார். தர்மசேனார் சிவபெருமானை வணங்கி கூற்றனவாறு விளங்கினார் என்ற பதிகம் பாட சிவபெருமான் அவரது நோயை நீக்கி திருநாவுக்கரசர் என்ற பட்டத்தையும் அளித்தார். திருநாவுக்கரசு சைவ சமயத்திற்கு திரும்பியதனால் கோபமுற்ற சமணர்கள் மன்னர் மகேந்திரவர்மனை சந்தித்து திருநாவுக்கரசர் மேலும் குற்றம் சாட்டினார். உடனே அரசன் சினம் கொண்டு அவரை அழைத்து வருமாறு உத்தரவிட்டான். அரசன் திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு கலவையில் வைத்து கொல்ல ஆணையிட்டான். 1 வாரம் கழித்து தீயை அணைக்க சுண்ணாம்பு கலவையை திறக்க திருநாவுக்கரசு பத்திரமாக இருந்தார். எனவே அவருக்கு நெஞ்சுருட்டிய சோறு கொடுத்தும் யானை வைத்து இடப்புறமாக முயன்று தோற்றனர். யானையை திருநாவுக்கரசை வணங்கிவிட்டு சமணர்களை கொன்றது. பிறகு திருநாவுக்கரசை காலில் கட்டி கடலில் போட்டனர். திருநாவுக்கரசு நமச்சிவாய பதிகம் பாட கல்கடலில் தொப்பமாக மிதந்து திருப்பதிபுலியூர் அருகே கரையை சேர்ந்தார். இதை கேள்விப்பட்ட மன்னன் மனம் வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு சைவ சமயத்தை தழுவினார்கள். சமண சமயத்தில் சேர்ந்த அவற்றை இறைவன் மன்னனிடம் விட்டார். இதை அறிய விரும்பி மன்னனிடத்து உண்மையானால் தன் மீது சிவபக்தியாக சூலமுத்திரையை பொறிக்கும்படி வேண்டினார். சிவபெருமான் அருளால் இந்த சிவபூதம் தோன்றி திருநாவுக்கரசு தோளில் சூலம் காலை முத்திரைகளை இட்டு மறைந்தனர். பின்னர் பல தலங்களை தரிசனம் செய்து விட்டு கொண்டு திருஞான சம்பந்தரை பார்க்கும் பொருட்டு சீர்காழிக்கு சென்று திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை வரவேற்று அப்பரை என்று அழைக்கப்பட்டார். இது முதல் திருநாவுக்கரசு அப்பர் ஆனார். திருநாவுக்கரசு திருஞான சம்பந்தரை பிள்ளைகளை என்று அழைத்தார். அன்று முதல் திருஞான சம்பந்தர் பிள்ளை ஆனார். பல தலங்களுக்கு சென்று அப்பர் திங்களூரை திருநாவுக்கரசர் மேலும் அன்பு கொண்டு அவர் பெயரில் அன்ன தரிசனம், கிணற்று, குளம், நந்தவனம் அமைத்து தன் பிள்ளைகளுக்கு அவர் பெயரை சூற்றி மகிழ்ந்தார். இதை கேள்விப்பட்ட திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளை கண்டு தம்மை அடையாளம் காட்ட அவருக்கு மகிழ்ச்சி அடைய தலத்துக்கு வந்து அழைத்தனர். உணவு தயாரானாலும் வாழை இலை பறிக்க தம் மூத்த மகனை அனுப்ப அவரை நாகம் தீண்டி நஞ்சு தலைக்கு ஏற அவன் ஓடி வந்து இலையை கொடுத்து விட்டு இறந்தார். இந்த விவரம் அப்பருக்கு தெரியாமல் இருக்க பெற்றோர் மகனை ஒரு பாயில் சுருட்டிவிட்டு பின்பு வைத்துவிட்டு அப்பரை விருந்தினை அழைத்தனர். அவருக்கு வந்து அமர்ந்து அனைவரும் திருநீற்று கொடுக்க மூத்த மகனை அழைத்து பெற்றோர் உண்மையை சொல்ல அவர் இறந்த உடலை கோவில் கொண்டு சென்று பதிகம் பாடி அவனை மீண்டும் உயிர்ப்பித்தார். பின்னர் அவரும் ஒன்றாக அமர்ந்து விருந்து உண்டனர். திருக்காப்போலூர் என்ற தலத்தில் திருஞான சம்பந்தருடன் இணைந்து முருகநாராயணன் என்ற மடத்தில் தங்கியிருந்தார். அங்கு சிறு தொண்டர் நாராயணன்
திருநீலக நாயகராக இருவரும் வந்து உரையாடினர். 5 நாயன்மார்களும் சந்தித்து கொண்ட அற்புத காட்சி முருகநாராயண மடத்தில் கிடந்து பின்னர் சம்பந்தருடன் தேவாரணம் என்று அழைக்கப்பட்டு இக்கோயிலில் கதவு திறக்க பாடினார். பின்னர் தனியாக பல தலங்களுக்கு தரிசனம் சென்று கைலாய மலையை காண தொடர்ந்து சென்றார். வயதின் தன்மையானால் அவருக்கு களைப்படைந்தார். எனவே சிவபெருமான் ஒரு குளத்தை உண்டாக்கி அங்கு முனிவர் வேடத்தில் வந்து அவரை பார்த்து அங்கு செல்கின்றனர் என்று கேட்க கைலை காட்சியை காண செல்கின்றார் என்றார் அப்பர். அதற்கு முனிவர் மனிதனால் காண முடியாது என்று திரும்பி சொல்லுங்கள் என்று கூற அதற்கு அப்பர் கைலை காட்சியை காண்பேன், இல்லையேன் உயிர் துறப்பேன் என்றார். உடனே இறைவன் அரசரியாக அங்குள்ள குளத்தில் மூழ்கி திருவையாறு சொல்லுங்கள், அங்கு கைலாய காட்சியை காணலாம் என்றார். அப்புறம் அவரே செய்ய திருவையாற்றில் இறைவன் திருக்கோயிலாக காட்சியை காட்டி அளித்தார். அப்பர் மேலும் பல தலங்களுக்கு தரிசனம் செய்து உழவர் பணி செய்தார். 81 வயது வரை சமண பணி செய்த அப்பர் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் திருக்காப்போலூர் தலத்தில் இறைவனடியே சேர்ந்தார். அவர் பாடிய பாடல்கள் சைவ திரைமுறைகளில் 4வது முதல் 6 முடிய 3 திரைமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. 5, 6 சேரும் இடம் என்பதனால் இப்பெயர் பெற்றது. சிவசாரையார் ஒருவர் காசி யாத்திரை சென்று உரிய காலத்தில் வர தாமதம் ஏற்பட இறைவன் சிவசாரையார் வடிவம் கொண்டு தம்மையே தாமே பூசிக்கொண்டார். இதனை மாணிக்கவாசகர் ஐயாயிறு அதற்கு சைவனாகியம் என்பர். நந்திதேவர் இப்பதியில் 7 கோடி முறை உத்திர ஜபம் செய்து இறைவனால் தீர்த்தமாட்டம் பெற்றார். அது 5 தீர்த்தங்களாக புகழ் பெற்றன. அந்த 5 தீர்த்தங்களின் காரணமாக திருவையாறு என அழைக்கப்படுகிறது. இறைவன் நந்திதேவருக்கு சுயகாசை எனும் பெண்ணை திருமணம் செய்து வைத்த தலம். இதனை சுற்றி 7 தலங்கள் உள்ளன. அப்பர் பெருமானுக்கு கைலை காட்சி அருளிய தலம். சுந்தரம் சேர்மநாயகம் தரிசிக்க வரும்போது காவேரி இருமறைகளும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட சுந்தர் பதிகம் பாடக வெள்ளம் ஒதுங்கி நின்று வழி தந்த பதி. இக்கோயிலுக்கு ஐயரப்பர் கோயில், தென்கைலை கோயில், ஓலகாம தேவீச்சரம் ஆகிய 3 கோயில்கள் உள்ளன.